கூகுள் பே ஸ்கேம். ஸோ இப்போதைக்கு கரண்ட்டாக இந்த ஸ்கேம் தான் இப்போதைக்கு ஓடிட்டுருக்கு. ஸோ நம்ம எல்லாமே இப்போது டிஜிட்டலில் தான் பணத்தை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா சென்ட் பண்ணுறோம், ரிசீவ் பண்ணுறோம். ஸோ இப்போ இது புதுசாக கூகுள் பே ஸ்கேமுன்னு சொல்லிட்டு பார்த்தா என்ன இப்போ கரண்ட்டாக ஓடிட்டுருக்குது தான். என்ன கூகுள் பே ஸ்கேம் அப்படின்னாக்கா, ஸோ தெரியாத ஃபோன் நம்பர்லேருந்து என்ன ஆகுனாக்கா நம்மளுக்கு வந்து நம்மளோட அக்கௌண்ட்டில் வந்து பணம் வந்து டேரெக்டாக நம்ம அக்கௌண்ட்டில் வந்து சேரும். திருப்பி நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க ஃபோன் பண்ணி கேட்ட உடனே திருப்பி நம்ம அதே நம்பருக்கு வந்து பணத்தை திருப்பி சென்ட் பண்ணுவோம். அப்படி சென்ட் பண்ணிட்டோம்னாக்கா மொத்தமாக போச்சு, நம்ம அக்கௌண்ட்டில் இருக்க பணம் மொத்தமாக எல்லாம் ஆகுனாக்கா திருடு போயிடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம டேட்டாவும் திருடு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, திருடும் போயிடும். ஸோ இதை நம்ம எப்படி தடுக்கலாம் அப்படின்னாக்கா, நம்மளுக்கு யாருன்னா வந்து தெரியாமல் நம்ம அக்கௌண்ட்டில் பணம் போட்டுட்டு திருப்பி கேட்டாங்க அப்படின்னாக்கா, திருப்பி அந்த கூகுள் பேயில் திருப்பி அவங்களுக்கு பணத்தை போடாதீங்க. அவங்கள டேரெக்டாக என்ன பண்ணுங்கனாக்கா, நாங்கள் வந்து டேரெக்டாக நீங்கள் எவ்வளோ பணத்தை சென்ட் பண்ணீங்களோ அந்த பணத்தை நான் போலீஸ் ஸ்டேஷனில் நாங்கள் ஒப்படைக்கிறோம். அந்த போலீஸ் ஸ்டேஷன் அட்ரஸும் கொடுங்க, அவங்கள அங்கே வர சொல்லுங்கள். திருப்பி என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, அந்த பணத்தை டேரெக்டாக வந்து வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதை விட்டு நம்ம டேரெக்டாக அவங்க வந்து திருப்பி அந்த எப்படி பணம் வந்தது அதே வழியில் நம்ம சென்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா, நம்மளோட பணம் முதற்கொண்டு நம்மளோட தகவல்கள் எல்லாமே திருடுபட வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி யாரும் ஏமாறாதீங்க. இப்போதைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பணத்தை வந்து இப்படி தான் ஏமாறுறாங்க. தயவு செஞ்சு யாரும் இதை மாட்டிக்காதீங்க. இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை இப்போதைக்கு கரெக்டாக கவர்மெண்ட்லேருந்தும் போலீஸ்லேருந்து இந்த மாதிரி விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்துகிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.